100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ளார இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறி என்ன, அப்படி என்னதான் நடக்கப் போகின்றது? இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பல ரகசியங்களை தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி பெற பாருங்க, சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் பல எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. சில விஷயங்கள் நன்மையை கொடுத்தாலும் சில விஷயங்கள் எதிர்பாராத தீங்கையும் எதிர்பாராத சம்பவங்களாகவும் மாறப்போகின்றது. சனி பகவான் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுடைய 5வது வீட்டில் இருப்பார். அதே நேரத்தில் குரு பகவான் 8வது வீட்டிலையும் கேது பகவான் 10வது வீட்டிலையும் இருக்க போகிறாங்க. இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிரன் பகவான் மற்றும் ராகு பகவான் உங்களுடைய 4வது வீட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி சுக்கிரன் பகவான் மார்ச் மாதம் 2ஆம் தேதி 5வது வீட்டிற்கும் மார்ச் மாதம் 26ஆம் தேதி 6வது வீட்டிற்கும் செல்வார். சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி 5வது வீட்டிற்குள் செல்வார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் 5வது வீட்டிற்குள் செல்வது பல சம்பவங்கள் நடக்க காரணமாக அமையும். இதனால் கிரக நிலைகளெல்லாம் இப்படி தான் இருக்கின்றது. இதை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தொழிலில் எதிர்பாராத மாற்றத்தை காண போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் காணாத அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தொழில் ரீதியாக அனுபவிக்க போகிறீங்க. பெரிய பெரிய வெற்றி நீங்கள் தேடி போக தேவையில்லை, உங்களை தேடி வரப்போகின்றது. மாணவர்களுக்கு இது ஒரு அற்புத காலகட்டமாக அமைந்திடும். இதெல்லாம் தேர்வு காலகட்டமாக இருப்பதால் இன்ப அதிர்ச்சியான பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. உங்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு உயரப்போகின்றது. இது நாள் வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்காத குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை வேத வாக்காக நினைக்க போகிறாங்க. உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்திருக்கலாமே, நீ பேசுகிறது சரிதான் அப்படின்றத புரிந்து கொள்ள போகிறாங்க. பண ரீதியாக பல நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. உங்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்க போகின்றது. குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் திருமண வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப உறுப்பினர்களிடமும் சரி, உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் மிக பெரும் அளவில் உயர்ந்துடும். திடீர்னு அதிர்ஷ்டமும் யோகமும் குடும்ப ரீதியாக அடிக்கப் போகின்றது. யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாத விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நல்லதே தான் நடக்கப் போகின்றது இந்த மார்ச் மாதம் முழுவதுமே. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக பக்க பலமாக இருப்பதால் உங்களுடைய முடிவுகள் எல்லாம் வெற்றியில் முடிய போகின்றது. தொழில் ரீதியாக ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு உயர்வதோட பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் அப்படின்ட்டு வேலை தொடர்பாக பல நல்ல விஷயங்களையும் நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். ஊதாரித்தனமாக சுற்றி திரிந்த காலமெல்லாம் மறையப் போகின்றது. நாம் ஏன் எப்படி செலவழிச்சிட்டோம், ஏதாவது சேமிப்பு பண்ணியிருக்கலாமே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணர போகிறீங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான காலகட்டம். நாம் செலவு பண்ண காசை வச்சிருந்தா நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம், அதன் மூலமாக ஏதாவது செய்திருக்கலாம். ஆனால் இப்படி பண்ணிட்டு இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கோமே அப்படின்ட்டு விருச்சிகம் ராசியில் பிறந்த 99% பேர் யோசித்து கொண்டிருப்பீங்க. பணம் வரும்போதே சாமர்த்தியமாக செயல்பட்டு சேமித்து வைக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுருந்தீங்கன்னா சிறப்பான எதிர்காலம் நிச்சயம் அமைந்திருக்கும் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் உணர போகிறீங்க. பட்டு தான் திருந்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்படி பட்டு திருந்தி நல்ல நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமையப் போகின்றது.
கடினமாக உழைக்கக்கூடிய விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனும் கிடைக்கப் போகின்றது. எவ்வளவோ கடினமாக உழைச்சிட்டோம், உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கலையே என்று நொந்து வெந்து போன உங்களுக்கு கைமேலே அதற்கான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. வெற்றி அடியாக வெற்றி படியாக உங்களுடைய பயணம் நோக்கி செல்லப் போகின்றது. முன்னேற்றத்தை நோக்கி செல்லப் போகின்றது. யார் தடுத்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. யார் உங்களை எதிர்த்தாலும் எதிரி வீழ்ந்து போவார்களே தவிர உங்களை எதிர்க்கவும் முடியாது. இப்படி எல்லா வகையிலையும் உங்களால் மிக பெரும் அளவிலான ஒரு வெற்றியை பார்க்க முடியும். கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு, உண்மையை மட்டுமே பேசக்கூடிய விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றது 100% உறுதி. தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, வியாபார ரீதியாக, பண ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே இருப்பதால் பல நல்ல சம்பவங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சாதிக்க போகிறீங்க. இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறி என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒன்று பிரச்சனையில் இருந்து வெளியில் வர்றது, பிரச்சனையை கண்முன்னே காண்பிப்பது. இரண்டாவது ராஜயோக வாழ்க்கை. முதல் விஷயமாக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் சரியா, நீங்கள் செய்கிற விஷயங்கள் சரியா, இதை செஞ்சால் இப்படி பிரச்சனை வரும், அதை செய்யாமல் தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி இறைவன் கண்முன்னே பல அறிகுறிகளை காண்பிப்பார் இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக. அதை நீங்கள் சரியாக உணர்ந்தாலே அதிலிருந்து வெளியே வந்துடலாம். இரண்டாவதாக ராஜயோக சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அறிகுறி. ஆடை ஆபரணங்களோட வாழணும், வண்டி வாகனங்களோட சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும், இருக்க இடம், உடுத்த நல்ல உடை அப்படின்ட்டு சீரான சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் நம்மளுடைய கைக்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் புழுங்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொருவருடைய எண்ணமாக இருக்கின்றது. அப்படி ஒரு ராஜ யோக வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான அறிகுறியையும் இறைவன் நிச்சயம் காண்பிப்பார். அது சிறு வாய்ப்பாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களால் ராஜயோக வாழ்க்கையை வாழ முடியும். யார் எதிர்த்தாலும் எதிர்க்க முடியாத, யார் தடுத்தாலும் தடுக்க முடியாத, யார் பொறாமையில் பொங்கினாலும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு அற்புத நிலையை கிரக நிலைகள் கொடுக்கின்றது. ராகு பகவானும் கேது பகவானும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்காங்க. உங்களுடைய கடின உழைப்பை விடாமல் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி 100% யோகத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்றது உறுதி. உங்களால் யாராலும் அசைக்க முடியாத ஒரு சக்தி வரப்போகின்றது. சக்தியை கண்முன்னே பார்க்க போகிறீங்க. யாரையும் குறை சொல்லாமல், யாரையும் யாருடைய மனதையும் நோகடிக்காமல் உங்களுடைய போக்கில் நீங்கள் போக போகிறீங்க. அப்படி போனால் வெற்றி தான். உங்களுடைய பிள்ளைகளால் பேரும் புகழும் அடைய போகிறீங்க. தந்தை வழி தாய் வழி சொத்துக்களால் ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க. பல நல்ல விஷயங்கள் பூர்வீக சொத்துக்களால் நடக்க போகின்றது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. சுப நிகழ்ச்சிகளால் பண விரயம் ஏற்படும். அதனால் சுப நிகழ்ச்சிகளாகவே இருந்தாலும் நாம் எதற்காக செலவு பண்ணுறோம், இதற்கு செலவு பண்ணலாமா, இந்த விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றத சுப விஷயமாகவே இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பண பிரச்சனைகளில் இருந்து நிச்சயம் தப்பித்து கொள்ளலாம். திருமண விவகாரங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகின்றது. ஊரார் முன்னிலையில் சிறப்பான ஒரு வாழ்வு உங்களுக்கு அமையும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும். ஊரில் இருக்கிறவங்களே உங்களை பற்றி பெருமையாக பேச போகிறாங்க. உங்களை ஆண்டாண்டு காலமாக அடிமையாக நினைத்தவர்கள், உங்களை இகழ்வாக நினைத்தவர்கள் மூக்கு மேலே விரல் வைத்து கொண்டு இவன் எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்தான், இவனுக்கு இவ்வளவு திறமையா, இவங்கிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்தது அப்படின்னு உங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட போகிறாங்க. சற்று பொறாமை கூட படுவாங்க. ஆனால் உங்களை எதிர்க்கவும் முடியாது. உங்கள் மீது பொறாமைப்பட்டு உங்களை அவங்க வீழ்த்தவும் முடியாது. ஏன்னா விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய
அற்புத மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கப் போகின்றது. எல்லா வகையிலையும் நன்மையையும் எல்லா வகையிலையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, பண வரவு ரீதியாக, உடல் ஆரோக்கிய ரீதியாக பல நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. ராஜயோக வாழ்க்கையை வாழப் போகிறீங்க. சுகபோக ஒரு வாழ்வு அமையப் போகின்றது. இதைவிட வேறு என்ன வேணும்? நிச்சயம் நல்லது நடக்கும். நல்லதே நினைங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. இறைவன் உங்களுக்கு நல்லதையே காண்பிப்பார், நல்லதையே நடத்தி வைப்பார். இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. விருச்சிகம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ளார என்ன செய்யணும், செய்யக்கூடாது, என்ன நடக்கும் அப்படின்ற பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.